உலகில் நடைபெற்ற மிகப்பெரிய யுத்தங்கள் அத்தனைக்கும் ஒரு சிறிய சம்பவமே தீப்பொறியாக அமைந்திருந்ததை வரலாற்றை தேடிச் செல்கின்ற பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆங்கிலத்தில் அவற்றினை ட்ரிகர் இன்சிடென்ட்ஸ் அல்லது ட்ரிகர்ஸ் என்று குறிப்பிடுகின்றார்கள். முதலாம் உலக யுத்தத்தை பொறுத்தவரையில் ஆஸ்திரிய இளவரசர் பிரான்ஸ் ஃபெர்டினண்ட் படுகொலை செய்யப்பட்டதே 20 மில்லியன் மக்கள் கொல்லப்பட்ட முதலாம் உலக யுத்தம் இடம்பெற காரணமான ட்ரிகர் இன்சிடென்டாக அமைந்திருந்தது. அதேபோன்று போலந்து என்கின்ற சிறியதொரு நாட்டின் மீதான ஜெர்மனியின் படையெடுப்பு 75 மில்லியன் மக்கள் கொல்லப்பட்ட இரண்டாம் உலக யுத்தத்திற்கான தீப்பொறியாக அமைந்திருந்தது. மூன்றாம் உலக யுத்தத்திற்கான காரணமாக, அதாவது மூன்றாம் உலக யுத்தத்திற்கான ஒரு ட்ரிகராக இருக்கக்கூடும் என்று ஒரு முக்கிய புள்ளியை குறிப்பிடுகின்றார்கள் ஆய்வாளர்கள். அந்த முக்கிய புள்ளியில் ஏற்படுகின்ற ஒரு தீப்பொறி மூன்றாம் உலக யுத்தம் என்கின்ற பெயரில் பல கோடி உயிர்களை காவு கொள்ளக்கூடிய மிகப்பெரிய தீப்பிழம்பை உருவாக்கிவிடலாம் என்ற எச்சரிக்கையையும் அவர்கள் தொடர்ந்து விடுத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு பெரும் நெருப்பிற்கான அந்த தீப்பொறி ஜெருசலேமில் யூதர்கள் கட்டுவதற்கு திட்டமிட்டு வருகின்ற தேவாலயம். மூன்றாம் தேவாலயம் என்றும் சொலமன் தேவாலயம் என்றும் ஆங்கிலத்தில் ஜூயிஷ் டெம்பிள் என்றும் அழைக்கப்படுகின்ற அந்த தேவாலயம் மாத்திரம் கட்டப்படுமேயானால் உலக யுத்தம் ஒன்றை யாராலும் தடுக்கவே முடியாது என்று அடித்து கூறுகின்றார்கள். கிட்டத்தட்ட உலகிலுள்ள அனைத்து ஆய்வாளர்களும் யூதர்கள் கட்டுவதற்கு திட்டமிட்டு வருகின்ற அந்த மூன்றாவது யூத தேவாலயம் பற்றியும், அந்த தேவாலயத்தை நிர்மாணிப்பதால் ஏன் உலக யுத்தம் ஏற்படலாம் என்று பலரும் அச்சம் கொள்கின்றார்கள் என்றுதான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைக்கு சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 957 ஆண்டு சொலமன் என்கின்ற யூதர்களின் அரசன் அந்த தேவாலயத்தை கட்டியதாக வரலாற்று பதிவுகள் தெரிவிக்கின்றன. அரசர்களையும் சிலைகளையும், நோய்களுக்கு, அறிவுக்கு, ஆண்மைக்கு, வீரத்திற்கு, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுள் என்கின்ற வீதத்தில் பல கடவுள்களையும் மனிதர்கள் வழிபட்டுக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஒரே கடவுள், அந்த கடவுளுக்கு உருவமில்லை என்று கூறி பிற்காலத்தில் பிதா என்று கிறிஸ்தவர்களும் அல்லாஹ் என்று இஸ்லாமியர்களும் வணங்க ஆரம்பித்த அந்த கடவுளுக்காகவென்று யூதர்களால் உருவாக்கப்பட்ட தேவாலயம்தான் அந்த சொலமன் தேவாலயம். அந்த தேவாலயம் அமைக்கப்பட்ட இடம் என்பது யூதர்களினதும் கிறிஸ்தவர்களினதும் இஸ்லாமியர்களினதும் நம்பிக்கைகளை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்தின் பெயர் மோராய் மலை. இந்த மோராய் மலையில்தான் இந்த பூமியின் முதலாவது மனிதன் என்று யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் நம்புகின்ற ஆதாம் கடவுளுக்கான தனது முதலாவது பலியை செலுத்தியதான ஒரு நம்பிக்கை யூதர்களிடம் இருந்தது. அத்தோடு இந்த 3 மதங்களினதும் பிதா என்று கருதப்படுகின்ற ஆபிரகாம் தனது மகன் ஈசாக்கை பலி கொடுத்த பலிப்பீடம் அமைத்த இடமும் இந்த மோராய் மலைதான் என்று நம்புகின்றார்கள் யூதர்கள். யூதர்களால் மிகவும் புனிதமான, முக்கியத்துவமான இடம் என்று அவர்கள் நம்புகின்ற இந்த மலையில் அமைக்கப்பட்டதுதான் யூதர்களின் அந்த தேவாலயம். யூதர்களின் அதிமுக்கிய அடையாளமும் மிக புனிதமான வழிபாட்டு ஸ்தலமுமாக இருந்து வந்த அந்த தேவாலயம் கிறிஸ்துவுக்கு முன் 586 ஆண்டில் பபிலோனியர்களால் அழிக்கப்பட்டது. மீண்டும் கட்டப்பட்ட அந்த தேவாலயத்தை, அதாவது யூதர்களின் 2வது தேவாலயத்தை, கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டு ரோமர்கள் மீண்டும் தகர்த்தார்கள். இன்றைக்கு சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் தகர்க்கப்பட்ட அந்த தேவாலயத்தை தான் மீண்டும் நிர்மாணிப்பதற்கு தற்பொழுது யூதர்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள்.
ஆனால் இதில் சிக்கலான விடயம் என்னவென்றால், யூதர்களின் தேவாலயம் இருந்ததாக கூறப்படுகின்ற மூராய் மலையில் தற்பொழுது இஸ்லாமியர்களின் முக்கியமான புனித ஸ்தலங்களில் ஒன்றான அல் அக்ஸா மசூதி இருப்பதுதான். உலகில் உள்ள முஸ்லிம்களை பொறுத்தவரையில் மெக்காவுக்கும் மதீனாவுக்கும் அடுத்ததாக அவர்களது மிகவும் புனிதமான ஒரு வழிபாட்டு ஸ்தலம் அல் அக்ஸா மசூதி. இஸ்லாமிய மக்கள் தங்களது இறை தூதராக போற்றும் முகமது நபி ஒரு நாள் சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா நகரின் மத்தியில் உள்ள கபாவில் தொழுகை செய்துவிட்டு கண்ணயர்ந்த போது ஜிப்ரில் என்ற தேவதூதன் அவரை புராக் என்ற சிறகுகள் பொருத்தப்பட்ட கழுதை போன்ற ஒரு வகை மிருகத்தில் ஏற்றி ஜெருசலேமுக்கு அழைத்துச் சென்றதாகவும், அங்கு ஜெருசலேமில் இயேசு உட்பட பல நபிகளுடன் முகமது நபி தொழுகையில் ஈடுபட்டு விருந்து உண்டதாகவும், அதன் பின்பு முகமது நபியை ஜிப்ரில் வானுலகம் அழைத்துச் சென்றதாகவும், பின்னர் மீண்டும் அவரை ஜெருசலேம் அழைத்து வந்து அங்கிருந்து அவரை அந்த இரவே மறுபடியும் மெக்காவுக்கு கொண்டு வந்த புராக் என்ற அந்த மிருகம் அங்கு அவரை இறக்கிவிட்டு சென்றதாகவும் இஸ்லாம் கூறுகின்றது. முகமது நபி ஜெருசலேமில் வானுலகம் புறப்பட்ட இடமும் வானுலகில் இருந்து மீண்டும் வந்திறங்கிய இடம்தான் இன்று அல் அக்ஸா மாஸ்க் என்கின்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது. கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டில் 2வது கலீபா உமரினால் ஒரு சிறு தொழுகை கூடமாக கட்டப்பட்ட இந்த அல் அக்ஸா பள்ளிவாசல் கிறிஸ்துவுக்கு பின் 705ஆம் ஆண்டில் மிகப்பெரிய பள்ளிவாசலாக நிர்மாணிக்கப்பட்டது. முஸ்லிம்களுடைய வழிபாட்டில் மிக முக்கிய இடத்தை பிடித்துள்ள இந்த அல் அக்ஸா மசூதி கிறிஸ்துவுக்கு பின் 746ஆம் ஆண்டு மற்றும் கிறிஸ்துவுக்கு பின் 1033ஆம் ஆண்டுகளில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக 2 தடவைகள் இடிந்து விழுந்து மீண்டும் மீண்டும் நிர்மாணிக்கப்பட்டு தற்பொழுது உள்ள மசூதி அலி அஸ்-ஜாஹிர் என்ற கலீபாவினால் கட்டப்பட்டது. இந்த அல் அக்ஸா மசூதி அமைந்துள்ள இடத்தில்தான் யூதர்கள் சுமார் 3000 வருடங்களுக்கு முன்னர் தங்களுடைய சாலமன் தேவாலயம் இருந்ததாக கூறி தமது 3வது தேவாலயத்தை நிர்மாணிப்பதற்கு திட்டமிட்டு வருகின்றார்கள். யூதர்கள் அல் அக்ஸா மசூதியை இடித்துவிட்டு தமது 3வது தேவாலயத்தை கட்டும் ஒரு நிலை உருவானால் 3ஆம் உலக யுத்தம் ஒன்று ஏற்படுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று எச்சரிக்கின்றார்கள் நோக்கர்கள். யூதர்கள் தமது கடவுளை பிரார்த்திக்கின்ற பொழுதுகளில் அவர்கள் உலகத்தின் எந்த இடத்தில் இருந்தாலும் ஜெருசலேம் இருக்கும் திசையை நோக்கி நின்றபடிதான் தமது பிரார்த்தனைகளை மேற்கொள்ளுவது வழக்கம். அந்த அளவிற்கு ஜெருசலேம் என்பதும் ஜெருசலேம் தேவாலயம் என்பதும் அவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டில் இடிக்கப்பட்ட யூதர்களின் 2ஆம் தேவாலயத்தை மீண்டும் கட்டுவதற்கு எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ அப்பொழுதுகளில் அதற்கான முயற்சிகளையும் பிரயாசைகளையும் எடுப்பதற்கு யூதர்கள் தவறியதே இல்லை. இஸ்லாம் என்ற மதம் உருவாகுவதற்கு முன்னரே இஸ்லாமியர்களின் கரங்களுக்கு ஜெருசலேம் வந்து வீழ்வதற்கு பல வருடங்களுக்கு முன்பதாகவே இடிக்கப்பட்ட தமது தேவாலயத்தை கட்டுவதற்கான பல முயற்சிகளை எடுத்திருந்தார்கள் யூதர்கள். கிறிஸ்துவுக்கு பின் 125ஆம் ஆண்டு யூதர்கள் தமது தேவாலயத்தை கட்டுவதற்கான அனுமதியை அப்பொழுது ரோம சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த ஹேட்ரியன் என்ற மன்னன் வழங்கியிருந்தார். ஆனால் இப்பொழுது உள்ளது போன்று அந்த காலகட்டத்தில் யூதர்களில் பெரிய செல்வந்தர்கள் கிடையாது. அதுவும் சில வருடங்களுக்கு முன்னர்தான் ஜெருசலேமில் இருந்து ரோமர்களால் யூதர்கள் விரட்டி அடிக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். அதனால் உடனடியாக அவர்களால் தமது 3வது தேவாலயத்தை கட்ட முடியவில்லை. தேவாலயத்தை மீண்டும் கட்டுவதற்கான தயாரிப்புகளை யூதர்கள் மேற்கொள்ள ஆரம்பித்த வேளையில் தனது மனதை மாற்றிவிட்டிருந்தார் ஹேட்ரியன் என்ற அந்த அரசன். கிறிஸ்துவுக்கு பின் 132ஆம் ஆண்டு ரோமானியர்களிடம் இருந்து ஜெருசலேமை கைப்பற்றிய சைமன் பார் கோபா என்ற யூத வீரன் தலைமையிலான யூத விடுதலை போராட்ட குழு ஒன்று தேவாலய பணிகளை ஆரம்பித்திருந்தது. ஆனால்
3 வருடங்களில் ஜெருசலேமை மீண்டும் கைப்பற்றிய ரோமானியர்கள் யூதர்கள் யாரும் இனிமேல் ஜெருசலேமுக்குள் நுழைய முடியாது என்று தடையுத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். கிறிஸ்துவுக்கு பின் 361 ஆண்டு ரோம் சாம்ராஜ்யத்தின் ஆட்சிக்கட்டில் ஏறிய ஜூலியன் என்கின்ற அரசன் யூதர்கள் தங்களுடைய தேவாலயத்தை மீண்டும் கட்டுவதற்கு அனுமதி வழங்கியது மாத்திரமல்லாது அதனை கட்டுவதற்கான நிதியையும் வழங்குவதற்கு முன்வந்திருந்தார். ஆனால் யூதர்களுக்கே உரித்தான இருமாப்பு அந்த சந்தர்ப்பத்தையும் தவறவிடும்படி செய்திருந்தது. யூதமத போதகரான ராபி ஹில்கியா என்பவர் ஜூலியனின் நிதியுதவியை நிராகரித்ததுடன் யூத தேவாலயம் கட்டுவதற்கு யூதர்கள் அல்லாதவர்களின் உதவிகள் தமக்கு தேவையில்லை என்றும் தெரிவித்திருந்தார். கிறிஸ்துவுக்கு பின் 610 ஆண்டு பாரசீகர்கள் கரங்களில் ஜெருசலேம் வீழ்ந்ததை தொடர்ந்து யூதர்கள் வசம் ஜெருசலேமை ஒப்படைத்திருந்தார்கள் பாரசீகர்கள். பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு யூதர்களின் கட்டுப்பாட்டில் முழு ஜெருசலேமும் வந்த ஒரு சந்தர்ப்பம் என்று அதனை கூறலாம். தேவாலயம் கட்டும் பணிகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் தனது மனதை மாற்றிக்கொண்ட பாரசீகர்கள் ஜெருசலேம் நிர்வாகத்தை மறுபடியும் கிறிஸ்தவர்களிடமே ஒப்படைத்து விட்டார்கள். இந்த கால பகுதிதான் இஸ்லாம் என்ற ஒரு மதம் மிக வேகமாக மத்திய கிழக்கு முழுவதையும் ஆக்கிரமித்த ஒரு காலப்பகுதி. தமது தேவாலயம் பற்றி யூதர்கள் நினைத்து பார்க்கவே முடியாத ஒரு காலகட்டம். முகமது நபியை புராக் என்ற மிருகத்தில் ஜிப்ரில் தேவதூதன் ஜெருசலேமுக்கு அழைத்து வந்தது. ஜெருசலேமில் இருந்து முகமது நபி விண்ணுலகம் சென்று திரும்பியதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான். யூதர்கள் தேவாலயம் கட்டும் பெரியத்தனங்கள் மேற்கொண்ட இடத்தில் தான் பின்னர் அல் அக்ஸா மசூதி கட்டப்பட்டது. ஆனாலும் யூதர்கள் தமது தேவாலயம் இருந்த இடத்தில் எஞ்சியிருந்த ஒரு சுவரில் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுதிலெல்லாம் பிரார்த்தனைகளை தொடர்ந்து செய்து வந்து கொண்டே இருந்தார்கள். சொலமன் தேவாலயத்தின் மேற்கு சுவர் என்று கூறிக்கொண்டு அந்த சுவரில் யூதர்கள் தமது தலைகளை மோதிக்கொண்டு அழுது புலம்புவதைக் கண்ட பலஸ்தீனர்கள் அந்த சுவரை இல் மக்பா, அதாவது புலம்பலின் சுவர் என்று கொஞ்சம் கேலியாக அழைக்க ஆரம்பிக்க அந்த சுவர் தற்பொழுது வெயிலிங் வால் என்கின்ற ஆங்கில பதத்தில் அழைக்கப்பட்டு வருகின்றது. அல் அக்ஸா மசூதியை அண்டியதாக இருக்கின்ற ஒரு பழைய சுவர்தான் யூதர்களின் தேவாலயத்தின் எஞ்சிய பகுதி என்று யூதர்கள் கூறுகின்ற இந்த புலம்பலின் சுவர். நீண்ட காலமாக ஒட்டோமான் பேரரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்து வந்த ஜெருசலேம் முதலாம் உலக யுத்தத்தின் பின்னர்தான் பிரித்தானியரால் கைப்பற்றப்பட்டது. இஸ்ரேல் சுதந்திரம் அடைந்த போதும் இந்த பழைய ஜெருசலேமோ அல்லது அவர்களது தேவாலயம் இருந்த இடமோ அல்லது இந்த புலம்பலின் சுவரோ இஸ்ரேலின் ஆட்சி அதிகாரத்தின் கீழ் இருக்கவில்லை. 1967 ஆண்டு நடைபெற்ற 6 நாள் யுத்தத்தின் போதுதான் ஜெருசலேமை கைப்பற்றியது இஸ்ரேலிய ராணுவம். ஆயிரத்தி 1967 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 ஸ்லோமோ கோரின் என்ற யூதமத போதகர் சுமார் 50 யூதர்களுடன் டெம்பிள் மவுண்ட் என்ற அந்த இடத்திற்கு சென்று மத போதனைகளை நிகழ்த்தினார். அன்றில் இருந்து இந்த மூராய் மலையில் அல்லது டெம்பிள் மவுண்டில் யூதர்கள் வழிபாடுகளை செய்வதும் அங்கு வாழும் பலஸ்தீனர்கள் அதனை கடுமையாக எதிர்ப்பதும் வருடா வருடம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அல் அக்ஸா பகுதியில் யூதர்களின் ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்துவதற்காகவென்று அல் அக்ஸா இன்டிபாதா என்று பெரும் போராட்டத்தை எல்லாம் நடத்துகிறார்கள் பலஸ்தீன முஸ்லிம்கள். ஆனால் அல் அக்ஸா மசூதியை கையகப்படுத்துவதற்கான யூதர்களின் திட்டங்கள் பல வடிவங்களில் பல வியூகங்களில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. Remember this moment. This is history. In Jerusalem, Abram passed the greatest test of faith and the right to be the father of our nation. In Jerusalem, King David established our capital 3,000 years ago.
In Jerusalem, King Solomon built our temple, which stood for many centuries. In Jerusalem, Jewish exiles from Babylon rebuilt the temple, which stood for many more centuries. In Jerusalem, the Maccabees rededicated that temple and restored Jewish sovereignty in this land. And it was here in Jerusalem, some 2,000 years later, that the soldiers of Israel spoke three immortal words. Har habayit bi'adenu. The Temple Mount is in our hands. Words that lifted the spirit of the entire nation. We are in Jerusalem and we are here to stay. தமது மூன்றாவது தேவாலயத்தை நிர்மாணிப்பதற்காகவென்று The Temple Institute, The Temple Mount and East Israel Faithful Movement என்ற 2 அமைப்புகளை உருவாக்கி யூத தேவாலயத்தை கட்டுவதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து முடித்துவிட்டு ஒரு நல்ல தருணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்றது யூத இனம். இப்பொழுது ஒரு விடயத்தை கொஞ்சம் உற்று காண்பிக்க விரும்புகின்றேன். தற்பொழுது திரையில் காண்பிக்கப்படுகின்ற இந்த கட்டிடத்தை பார்க்கின்ற பொழுது இதுதான் அந்த அல்-அக்ஸா மசூதி என்றுதான் அநேகமானவர்கள் நினைப்பது வழக்கம். பெரும்பாலான சர்வதேச ஊடகங்களும் அப்படித்தான் உலகிற்கு காண்பித்து வருகின்றன. தங்கத்திலான கூரை அமைக்கப்பட்ட இந்த கட்டடத்தை தான் அல்-அக்ஸா மசூதி என்று பெரும்பாலான மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. படத்தில் காண்பிக்கப்படுகின்ற இந்த மசூதியின் பெயர் மஸ்ஜித் இ உமர். இதனை குவாபத் அஸ் சக்ராம் என்று அழைப்பார்கள். பொதுப்பதத்தில் இது டூம் ஆஃப் த ராக் என்று அழைக்கப்படுகின்றது. கலீபா உமரினால் கட்டப்பட்ட மசூதி இது. உண்மையான அல்-அக்ஸா மசூதி என்பது குறிப்பிட்ட இந்த தங்கமூலாம் பூசப்பட்ட மசூதியான டூம் ஆஃப் த ராக்கிற்கு கொஞ்சம் தள்ளி காணப்படுகின்றது. அப்படியானால் இந்த தங்கமூலாம் பூசப்பட்ட முகப்பை கொண்ட மசூதியை, அதாவது டூம் ஆஃப் த ராக்கை, ஏன் அல்-அக்ஸா மசூதி என்று ஊடகங்களில் காண்பிக்கின்றார்கள்? இங்குதான் யூதர்களின் புத்திசாலித்தனமும் உலக ஊடகங்களை கட்டுப்படுத்தும் அவர்களது பலமும் வெளிப்பட்டு நிற்கின்றது. தங்களுடைய திட்டப்படி அவர்கள் அல்-அக்ஸா மசூதி இருக்கின்ற இடத்தில் தமது மூன்றாவது தேவாலயத்தை நிர்மாணிக்கின்ற சந்தர்ப்பத்தில், அதாவது அல்-அக்ஸா மசூதி ஒருவேளை இடிக்கப்படும் ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் உலக மக்கள் மத்தியில் பெரிய அளவில் அதிர்ச்சி ஏற்படாது. ஏனென்றால் எந்தவித சேதமுமின்றி தொடர்ந்து கம்பீரமாக காட்சி தரும் டோம் ஆஃப் ராக் கட்டிடம் ஊடகங்களில் தொடர்ந்து காண்பிக்கப்படுகின்ற போது அல்-அக்ஸா மசூதி உடைக்கப்படவில்லை என்ற பிம்பமே மக்கள் மத்தியில் காணப்படும். காரணம், டோம் ஆஃப் த ராக் கட்டிடமே அல்-அக்ஸா மசூதியாக மக்கள் மனங்களில் பதிந்துவிட்டுள்ளது, திட்டமிட்டு பதிக்கப்பட்டும் விட்டது. அத்தோடு இந்த டோம் ஆஃப் த ராக் கட்டிடத்தினுள் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வரும் ஒரு மறைப்பிடமும் முகமது நபி விண்ணுலகம் சென்ற இடம் அந்த இடமே என்பதையும், அந்த இடத்தை யூதர்கள் அழிக்கவில்லை என்பதையும் நிரூபிப்பதாகவே அமைந்துவிடும். இது மாத்திரமல்ல, அல்-அக்ஸா மசூதி இடிந்து விழுவதற்காகவென்று அந்த மசூதியைச் சூழ 2 மரங்குகளிலும் அகழ்வாராய்ச்சி என்று கூறிக்கொண்டு பாரிய அகழ்வு பணியினை மேற்கொண்டு வருகின்றது இஸ்ரேலின் தொல்பொருள் திணைக்களம். ஏற்கனவே நிலநடுக்கங்கள் காரணமாக 2 தடவைகள் அல்-அக்ஸா மசூதி இடிந்து விழுந்த வரலாற்று சம்பவங்களின் பின்னணியில் மற்றொரு நிலநடுக்க சந்தர்ப்பத்திற்காக இஸ்ரேல் காத்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கின்றார்கள் ஆய்வாளர்கள். இஸ்ரேல் வசம் இருக்கின்ற அணு சக்தியை பயன்படுத்தி நவீன முறையில் ஒரு செயற்கை நிலநடுக்கத்தை இஸ்ரேலினால் அங்கு உருவாக்க முடியும் என்ற அச்சத்தையும் சில ஆய்வாளர்கள் வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அழிக்கப்பட்ட தமது தேவாலயத்தை கட்டியே தீருவோம் என்று ஒரு பக்கம் யூதர்களும், தமது வழிபாட்டு ஸ்தலத்தில் கை வைக்க அனுமதிக்க மாட்டோம் என்று மறுபக்கம் இஸ்லாமியர்களும் வைராக்கியமாக நின்று கொண்டிருக்கின்ற அந்த புள்ளிதான்
மூன்றாம் உலக யுத்தத்திற்கான தோற்றுவாயாக இருக்கக்கூடும் என்று அச்சத்துடன் கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள்.